அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, நான் நினைச்சது சரியா இருக்கே ஐயா. எல்லாரும் கோவையை விட்டே மறைஞ்சிருங்க. இங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்களா? இந்த கோவைக்குள்ள நீ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உன்னை கண்டம் துண்டமா ஆக்குறேன்டா. ஆஹா, ஓடி வந்ததுல நம்மளை தனியா விட்டுட்டு 4 பேர் எங்கிட்ட ஓடிட்டாங்களே ஐயா. கொச்சா வந்துட்டாரு. டேய், ஏண்டா என்னையே விளம்பரப்படுத்துற? ஆமா, நீங்க எங்க கூட ஓடியாராம எங்க ஓடினீங்க? ஏண்டா விட்டா போதும்னு என்னையே விட்டு ஓடிப்புட்டு இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? கொச்சா, நீங்க எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. என்னது? நான் உங்களை அசிங்கப்படுத்தினா? என்னடா சொல்கிறீங்க? லிங்கத்துக்கு பயந்து எஸ்கேப் ஆயிட்டீங்களே கோச்சா. ஏண்டா நான் உசுரோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரே ஒரு பஞ்சுக்கு ஒரு படையே துரத்துது. இன்னும் அவனை நான் பலமாக அடிச்சிருந்தா கோவையே கலங்கி போயிருக்கு மேடா. அதைத்தானே கோச்சா நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆஹா கோச்சா, அந்த லிங்கம் கண்டிப்பாக உன்னை கோவை முழுக்க வலை போட்டு தேடிக்கிட்டு இருப்பான். நான் சிக்குன்னா தானடா. அப்போ அந்த லிங்கத்துக்கு எப்போ முடிவு கட்டுவீங்க? ஆஹா, இவனுங்க நமக்கு முடிவு கட்டிடுவாங்க போல இருக்கே. லிங்கத்து மேலே கை வச்சு இந்த கோவையிலேயே கோச்சா இப்போ யார் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்கட்டும். என்ன கோபம் தெரியுமா எனக்கு? என் வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு கோபம் எனக்கு வந்ததே இல்லைடா. அதுவும் நான் விரும்புகிற ஒரு பொண்ணு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தினப்போ என்னால் அதை தாங்கிக்க முடியலடா. டேய், தனியாக அசிங்கப்படுறதுங்கிறது வேறடா. ஆனால் ஃபிகர் முன்னால் அசிங்கப்படுறது இருக்கே, அது அவமானம்டா. சாதாரணமாகவே எனக்கு பயங்கரமாக கோபம் வரும். அதுவும் ஃபிகர் முன்னாடி சொல்லவா வேணும்? அதனால தாண்டா கொதிச்சு போய் அந்த லிங்கத்து மூஞ்சில் ஒரு பஞ்சு விட்ட நீங்கள் அவனுக்கு அங்கேயே பாட கட்டியிருக்கணும். எனது பாடையா? டேய், நான் விட்ட பஞ்சே அவனுக்கு பாடதாண்டா. ஆனாலும் எஸ்கேப் ஆனது நாம தானே கோச்சா. டேய், ரவுடி தொழிலில் எஸ்கேப் ஆகிறதெல்லாம் சகஜண்டா. பிளான் பண்ணி தாண்டா போடணும்.